2050 வேர்ல்டே அழிஞ்சிருச்சுன்னா வேர்ல்டு அட்டாக் நடக்குது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? சரி, வேர்ல்டு அட்டாக் சொல்றியடா, அது என்ன கோவிட்னாலயா இல்ல ஏதாச்சும் டிசீஸ் வருதா, இப்ப மங்கி வைரஸ் அப்படிலாம் சொல்றாங்களே அதனாலயாடான்னு கேட்டா அதெல்லாம் இல்லை சார். ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் நமக்கு ஒரு வந்து என்ன சொல்றது, நேச்சுரல் நடக்குதுன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப ரொம்ப டிவாஸ்டிங்கா ஒரு மேக்னிடியூட் ரொம்ப ஜாஸ்தியா நடக்குது. இந்த லெவல்ல நடக்க வேண்டியது ரொம்ப ஜாஸ்தி நடக்குது, டியூரேஷன் ஜாஸ்தி நடக்குது, நிறைய பேர் அஃபெக்ட் பண்றாங்க, 1000 போய் இறங்குறாங்க. இது அரௌண்ட் த வேர்ல்டு. சோ வேர்ல்ட் இஸ் அண்டர் அட்டாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த வேர்ல்டுல எங்கேயோ வேர்ல்டு நியூஸ் போல அப்படின்னு நீயும் அங்கதான் பாருங்க, இந்தியால தான் இருக்க. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயம் இந்த வீடியோல ஃபுல்லா பாப்பீங்க. சோ எவ்வளவு சீரியஸான இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இந்த கோவிட்ல, அந்த ஹைலைட்டா தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரு விஷயம். சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ என்ன சார் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎன் அபிஷியல் என்ன பண்ணிருக்காங்க, கோட் ரெட் அலர்ட் ஃபார் ஹியூமன். எப்பவுமே கோட் அலர்ட் ஃபார் ஒரு அனிமல்ஸ் இருக்கும், ஒரு ஃபிஷ்ஷுக்கு இருக்கும். நம்ம என்ன கவலையா படுவோம், அவன் செத்து போயிடும், நம்ம சாப்பிடலாம் ஜாலியா, நம்ம அந்த பொல்யூட் பண்ணலாம் ஜாலியா அப்படின்னு இருப்போம். ஆனா கோட் ரெட் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் ஆகலையும் ஹீட் டெம்பரேச்சர் ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கிறதால ஒரு வித்தின் 20-30 இயர்ஸ்ல ஹியூமனால இந்த வேர்ல்டுல இருக்கவே முடியாது. 2012 இப்படி தானே சார் சொன்னீங்க, 20 தானே சார் சொன்னீங்க, இங்க என்ன உலகம் அழிஞ்சா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் அழியாது, உலகம் அப்படியே இருக்கும், ஆனா நம்மளால வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஹீட் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகி உங்க ஃபுல்லா ஸ்மோக் போக அப்படின்னு சொல்லி நீங்க பிரீத் பண்ற ஹேர் ரொம்ப ரொம்ப வந்து அன்ஹெல்தியா போயிட்டு உங்களால வாழ முடியாம போயிடும். அந்த சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. சோ எங்க ஃபர்ஸ்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. இப்போ ரஷ்யா என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, The Russia is burning, the world is burning அப்படி நியூஸ் பார்த்தோம். ஷாக் ஆயிடுச்சு, பதபதன் ஆயிடுச்சு. இந்த பர்னிங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்கூத்தியான ஒரு இடம் ரஷ்யால இருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட் ஆஃப் இது. சோ அந்த பிளேஸ்ல எப்பயுமே ஒரு வார்மராகவும் ரொம்ப ரொம்ப வின்டர் சீசன்ல கோல்டரா இருக்க பிளேஸ் இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க. எரிஞ்சிட்டு இருக்குன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜான டெம்பரேச்சர் அங்க மேக்ஸிமம் 20 to 20 டிகிரி செல்சியஸ், அது வின்டர் சேஞ்ச் பண்ணா மைனஸ்ல போகும், சரிங்களா? ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதோட டிகிரி செல்சியஸ் 40 இருந்து 32 அப்படின்னு ஆவரேஜ் இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் 6 monthsல 250 ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த 200 ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேக்னிடியூட் ஜாஸ்தியா நடக்கிறதால அந்த ரஷ்யால சொல்ல போனா 3.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து ரொம்ப வந்து டிவாஸ்டா இருக்கு. ஒரு வெஜிடேஷன் லேண்ட், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அதனால அங்க அந்த ஸ்மோக் வந்து பாத்தீங்க, அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னால வர ஸ்மோக் பாத்தீங்க, அந்த ஸ்மோக் ரொம்ப டஸ்ட் ஸ்மோக், அது என்ன சொல்லுவாங்கன்னா டென்ஸ் ஸ்மோக். சோ டென்ஸ் ஸ்மோக் அப்படின்வாங்க. அந்த ஸ்மோக்னால அங்க சுத்தி இருக்க வில்லேஜஸ் 3-4 வில்லேஜஸும் அவங்களால பிரீத் பண்ணவே முடியல. மூச்சு காத்து, சுவாசிக்கிற காத்து கூட பியூரிஃபையா இல்ல. ஒரு எசென்சியலான நீடு வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுங்க. நம்ம லைஃப் எவ்வளவு டேஞ்சர் அப்படின்ற விஷயத்தை பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா கலிபோர்னியா. இந்த கலிபோர்னியால இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடே இன்னும் இன்டென்ஸ் ஆகி, ஃப்ரைடே 2 நாள் மாடி, ஃப்ரைடே இன்டென்ஸ் ஆகி சாட்டர்டே இன்னும் நடந்துட்டு இருக்கு. சாட்டர்டே நைட் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம், 80% கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் இருக்கு. அந்த கலிபோர்னியா என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்ஸி ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. டிக்ஸி ஃபயர் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரான விஷயம். இந்த டிக்ஸி ஃபயர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மழை தண்டர்ஸ்டார்ம்னால இதுவாய் வெட்டான ஒரு ட்ரீஸ், ஒரே ஒரு ட்ரீ ஒரு எலக்ட்ரிக்கலா சார்ஜ் ஆன ஒரு போல் கனெக்ட் ஆகி அதோட இது வந்து ஃபயர் ப்ரோக் அவுட், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்மா வந்து அந்த லைட்னிங் எஃபெக்ட் ஆகி ஒரு ஃபயர் ப்ரோக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பாசிபிலிட்டின்றாங்க. இதனால அப்படின்னு ரீசன் சொல்ல முடியல. இப்ப நான் சொன்ன பாத்தியா ரஷ்யா, அதுலயும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எதனால இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, எதனால இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்ற விஷயம் தெரியாம இருக்கு. அதே தான் இந்த டென்சி இதுலயும். சோ இந்த டிக்ஸி ஃபயர்லயும், சோ டிக்ஸி ஃபயர் கலிபோர்னியா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த வெஸ்ட் வுட்னு. இந்த வெஸ்ட் வுட் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000s and 10,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஏரியா இப்போ எரிஞ்சிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம். அதனால 6000 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இந்த ஃபயர் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல ஆபீஷியல்ஸ், அவங்கள ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ 6000 ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வால் மாதிரி பில்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னொரு ட்ரீக்கு ஒரு ட்ரீ கனெக்ட் ஆக வரைக்கும் கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு வால் பில்ட் பண்ணி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு செப்பரேஷன் செக்ரிகேஷன் கண்டுபிடிச்சு. ஆனால் பண்ண முடியல. அதனால 21,000 பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு 80% மேனேஜ் பண்ணிக்கிறாங்க சார். வந்து இந்த விஷயம் இந்த கலிபோர்னியால ரொம்பவே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா எங்க அஃபெக்ட் ஆகி பாத்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் கலிபோர்னியான்ற ஒரு விஷயம். Destroyed homes and structures of 14,000 buildings and causes and fires for 2,000-3,000 ஃபேமிலிஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகி அங்க சுத்தி இருக்க வில்லேஜ் இந்த ஸ்மோக்கால அவங்களால லைவ்லிஹுட் ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயம். தேர்டான பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேசில். பிரேசில்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராட்டான விஷயம். இப்போ நம்ம எங்க ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் வேல இப்ப டிராட் வந்திருக்கும், நெக்ஸ்ட் ஃப்ளட்னு பாப்பீங்க. இப்ப டிராட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரேசில்ன்றது எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ். பிரேசில்லாம் டாப் டெவலப்டு கண்ட்ரிஸ். அந்த இடத்துல காஃபி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப மேக்ஸிமம் அவங்க ப்ரொடியூஸ் ஆகி வேர்ல்டு வைடா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? இந்த டிராஃப்ட் வெஜிடேஷன் அஃபெக்ட் ஆனதால, இந்த டிராட் அஃபெக்ட் ஆனதால 23% ஆஃப் காஃபி இது டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ஹைட்ரோ பவர் சிஸ்டம் எவ்வளோ வந்து இப்போ இந்த டிராட்னால இப்போ டெவலப் கண்ட்ரில சோ அந்த ஹைட்ரோ பவர் சிஸ்டம் வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ஆனா பண்ண முடியல. சஃபிஷியன்டா ஃபில் பண்ண முடியல. ஓரளவுக்கு ஒரு 10% தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ். இதுவும் ஒரு டெவலப்டான கண்ட்ரி. இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதே ட்ரவுட் தான். மெயின் லேண்ட் ஃபுல்லா இந்த வெஜிடேஷன் ஆன ஃபார்மிங் லேண்ட் ஃபுல்லா வந்து இந்த டிராட்டால அஃபெக்ட் ஆயிட்டு இந்த டிராட்டால அஃபெக்ட் ஆனதா என்ன ஆகுது, அங்க இருக்க வில்லேஜஸ்னால அவங்களோட லைவ்லிஹுட் இது பண்ண முடியாம எவாக்குவேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் பாஸ்ட் 6 மந்த்ஸ்ல அவங்க ஒரு என்ன சொல்றது, அவங்க லேண்ட் எல்லாத்தையுமே வித்து அது எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வித்து அவங்க எவாக்குவேட் பண்ணி போயிட்டே இருக்காங்கன்ற ஒரு விஷயம். ஏன்னா அது காரணம் என்னன்னா அந்த ஹீட் வேவ்ன்ற விஷயம். இந்த ஆவரேஜ் ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 people ஏற்கனவே சாவடிச்சுன்னு ஒரு விஷயம். அவங்க ஃபுட் இது இல்லாம அந்த வெயில் தாங்க முடியாத ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைகர்ன்றது என்னன்னா நைஜீரியால ஒரு பார்ட். சரிங்களா? அந்த பார்ட் வந்து ரொம்ப 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 வந்து ஒரு அண்டர் டெவலப்டு பாத்தீங்கன்னா அந்த இடம். அங்க பாத்தீங்கன்னா ஃபிளட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க பிக்சர் எல்லாம் பாக்குறீங்க எவ்வளவு டெவாஸ்டான சிச்சுவேஷன் விஷயம். அந்த ஃபிளட் என்ன ஆயிருக்குன்னு அஃபெக்டட் மெனி ஏரியாஸ். அதுக்கு ரீசன் வந்து சீசனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதோட ரெயின் சீசன் ஃபிளட் சீசனே கிடையாது. இப்போதான் நம்ம வந்து இந்தியால கனெக்ட் ஆக போறோம். சோ வந்து ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மிட் ஜூன்ல என்ன ஆயிருக்கு, மிட் ஜூன்ல ஸ்டார்ட் ஆயிட்டு 11th ஆகஸ்ட் வரைக்கும் ப்ரொலாங் ஆயிருக்கு இந்த நைஜீரியா இடத்துல. இந்த நைகர் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளட் வந்து எக்கச்சக்கான பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையர் மேக்னிட்யூட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருக்குன்ற விஷயம். சொல்ல போனா எவ்வளவுன்னா 52 பேர் இறந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு ஃபிளட்ல அந்த இடத்துல வந்து மேக்சிமமாவே 7 பேர் 8 பேர் மேக்ஸிமம் 10 பேர் தான் வருவாங்க. இப்ப 52 பேர் அப்படின்ற விஷயம். நெக்ஸ்ட் வந்து 50,000 people affected from this. அப்போ 5,964 families have been affected. So புரியுதா? அவங்க லைவ்லிஹுட் எவ்வளவு ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அவங்க இதெல்லாம் வராது, இந்த டைம்ல வந்து இருக்காது, வெயில் காலத்துல எதுக்கு திடீர் ஃபிளட் வருதுன்ற விஷயம் புரியாம நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் நாம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ. இப்ப யூஎஸ்ஏ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டொர்னாடோ அப்படின்னு எப்படி வந்து இப்போ வந்து ஃபிளட், இங்க டிராட், இங்க வந்து ஃபாரஸ்ட் ஃபயர், டொர்னாடோ அஃபெக்ட் ஆகி 2% கில் ஆயிருக்காங்க. அண்ட் சுத்தி இருக்க வில்லேஜ்ல ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டிவாஸ்ட் ஆயிருக்கு. இந்த டொர்னாடோ ரிப்பீட்டடா 2 to 3 times நடந்திருக்கு பாஸ்ட் 6 monthsல. அவங்களால வந்து எதனால இந்த டொர்னாடோ எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்குது அப்படின்ற விஷயம் ஐடியா இல்ல. திருப்பி ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் அப்படின்ற விஷயம் திருப்பி ஃபைனல் வீடியோ பாப்பீங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்தியால என்ன கரண்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராலையும் கன்னியாகுமரியிலையும் குஜராத்லயும் வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த மாதிரி பிளேசஸ்ல மேக்னிடியூட் எப்பயுமே மகாராஷ்டிரால ஆமா ஜூன் ஜூலைல இந்த மாதிரி வரும் அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா எவ்வளவு மேக்னிடியூட் ஹையர் மேக்னிடியூட்ல வரும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப 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 வந்து அந்த இப்போ அந்த என்ன சொல்றது சீ லெவல் ஏரியா, சீல இருக்கிற ஏரியாஸ் அவங்க ஃபுல்லாவே ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் ஆயிருக்காங்க விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷ்யால சொல்ல போனா 1500 people எவாக்குவேட் பண்ணி போயிட்டாங்க. இங்க நான் இருக்கவே முடியாது அப்படின்ற விஷயம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அங்க பிளாக் சீன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பிளாக் சீ கோஸ்ட்னு அங்கேருந்து அந்த ஒரு ரீஜன் கிரஷ்ரோடா ரீஜன் அப்படின்னு கிரஷ்ரோண்டான்ற ரீஜன், அதுல வர இந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ்னாலும் ஹெவி ரெயின்ஃபால்னாலும் சொல்ல போனா அந்த பவர் அவுட்டேஜஸ் வாங்க
அந்த பில்டிங்ஸ் அதெல்லாம் பஸ்ட் அவுட் ஆயிட்டு 5531 people have been evacuated and 146 household இதுவாயிருக்கு. அண்ட் சொல்ல போனா 19 settlements of building எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி அவங்களோட லிவிங் ரூட் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்குன்ற விஷயம் இதே ஜப்பான் அண்ட் சைனாவில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் அப்படின்றான். கோட் ரெட் கோட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம், ஹியூமன் தான் 1970s இருந்து வர டெவாஸ்டேஷன்ல 70% அவன் தான் காரணம் அப்படின்றான். 70% நம்ம தான் காரணம்னா ஒரு 1960s பிலோல 30% காரணம் நம்ம 70% காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி இதெல்லாம் போற பொருட்கள்ல இருந்து வர அந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் கேஸ் எல்லாமே அட்மாஸ்பியரை செட்டில் ஆகுது. உங்களுக்கு தெரியும் பேசிக் சயின்ஸ் தான். அந்த இப்போ இந்த குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் இதுவாகும். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் வந்து அட்மாஸ்பியர் செட்டில் ஆனா மீத்தேன் என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகி பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இதுவாயிடும், டிஸ்போஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஆனா இது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதால ஆவரேஜான அந்த ஹாட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நம்மளே அறியாம ஒரு சென்சஸ் மாதிரி ஒரு ஆவரேஜா வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 years அப்புறமா 5 years என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து எடுப்பாங்க. அது எடுக்கும்போது என்ன பாக்குறாங்க, குளோபலா ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு 0.1% 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா கிளைமேட்டிக் சேஞ்ச் எதனால இந்த ஃபிளட், எதனால இந்த ட்ரவுட் நடக்குதுன்னு தெரியல, எப்படின்னே புரியலையே அப்படின்னு விஷயம் அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அதை எல்லாமே பேலன்ஸ் பண்றது ஓஷன் தான். இப்போ அந்த பக்கம் அப்படிப்பட்ட ஓஷன் ரொம்ப 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 சீரியஸான கன்சர்னான விஷயம் இருக்கு. சீஸ்பெரியன்ற வீடியோல நான் பேசியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம பாருங்க. எவ்வளவு ரொம்ப அந்த ஓஷன்லாம் வந்து எவ்வளவு வந்து அலார்மிங் ரேட்ல இருக்குன்ற விஷயம். அந்த ஓஷன் என்ன பண்ணும், அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ ஓவராலா குளோபல் டெம்பரேச்சர் அதே மெயின்டைன். ஆனா உண்மையான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹையர் டெம்பரேச்சர்னால அந்த ஓஷன் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும், மிச்சம் இருக்கிறதால இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. இஃப் 2015ல இந்த ஓஷன் இது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒரு சுவாசிக்கவோ இருக்கவோ தாங்க பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு 1.5 டிகிரி to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சான்ஸ், இந்த ஆவரேஜான குளோபல் டெம்பரேச்சர் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் முடிச்சுக்கிறேன். இப்போ சென்னையில 36 டிகிரி ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன். இதே மே மந்த்ல ஒரு 41 டிகிரி 42 டிகிரி இருக்கும். இது 1.5 to 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 44-45 டிகிரி இருக்கும்போது அடுத்த வருஷத்துல இந்த டெம்பரேச்சர் நம்மளால தாங்க முடியுமா? திருப்பி நம்ம ஏசி போடுவோம், திருப்பி அது இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி ஹீட் ஆகும், ஹீட்ல திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், 49 ஆகும், 53 ஆகும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இன்க்ரீஸ் ஆயிட்டு நம்மளால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான கன்சர்ன் விஷயம் சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரினியூவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏசி போற பொருட்களை கம்மியா யூஸ் பண்ணுங்க, நிறைய ஹீட் இருக்கிறது கம்மிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அலார்மிங்கான விஷயம், குளோபலான விஷயம், நம்ம இந்தியாவிலும் நடக்குதுன்ற விஷயம், அதே நாட்டில் தான் நடக்குதுன்ற விஷயம் இல்லை, இங்கேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாம அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. Do subscribe to Positive Talks.